பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூர் அறக்கட்டளை குளத்துப்பாளையத்தில் வந்து இருக்கு. 6 ஏக்கர்ல வந்து இருந்த அந்த பில்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வந்து இவ்வளவு நாள் நமக்கு வந்து வாடகைக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தவர் இந்த அளவு கஷ்டப்பட்டு உண்மையாவே நல்லது செய்யறாங்க மக்களுக்கு. ஸோ இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவராகவே முன் வந்து ஒரு குறைந்த விலைக்கு வந்து நீங்களே அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சம்மதித்து விட்டார். குறிப்பிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போறோம். ஸோ அந்த பரம்பொருள் அந்த பிரமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த மெயினான இடம் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி அங்கே வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செலவு, அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு உண்டான அந்த வசதிகள், அவங்களுக்கு உண்டான மற்ற அக்கமடேஷன் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையிலான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டரா வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா ஈஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரமிடு, கிரவுன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரமிடு. இது ரொம்ப குழம்பாதீங்க. முதல்ல பிரமிடுனா என்னன்னு சொல்லிடுறேன். கோவில்னு அர்த்தம். நம்ம ஊரில் கோவில் வேறு டைப்பில் இருக்குது, ஈஜிப்தில் கோயில் வேறு டைப்பில் இருக்குது. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஈஜிப்தில் இருக்கக்கூடிய இந்த கிசாவில் இருக்கக்கூடிய இந்த பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட்லேயே இருக்கிறதுலையே மிக மிக சக்தி வாய்ந்த பிரமிடாக கருதப்படுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டான, மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னியா, சகஸ்ராவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஆகாய தத்துவத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிசா பிரமிடு. ஸோ இப்போ தான் உள்ளே போயிட்டு நடந்து பிரமிடுக்குள்ளெலாம் ட்ராவல் பண்ணி மேலே ஏறிட்டு வந்தோம். அந்த வீடியோ போடுறோம், பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது இதோடைய தத்துவம் என்னன்னு சிம்பிளாக புரிய வச்சிட்றேன். இந்த பிரமிடில் நம்மளோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வாழ்ந்தவர்கள் அனைவருமே மிக உயர்ந்த நிலையில், ஆன்மீக நிலையில் இருந்தவங்க. காரணம் என்னென்னா தன்னை அறிதல், தன்னை உணர்தல். தமிழ் கலாச்சாரத்துக்கு அப்புறம் ஈஜிப்தியன் கலாச்சாரம், அதாவது எகிப்தோட கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மைக்கு, இறை நம்பிக்கைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த ஒட்டகம் வச்சிருக்கிறவர், ஒட்டகத்தோட ஓனரு, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டிரைவர் எல்லாருமே வந்து ஞானமாக தான் பேசுகிறாங்க. விளையாட்டுக்கு ஏதோ வந்துட்டோம்ன்றக்காக சொல்லலை, வெளிப்படையாக உண்மையை சொல்கிறேன். எல்லாருமே அந்த தெளிவான ஞான நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா இந்த லேண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க மூதாதையர்களுடைய உபதேசங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க பின்பற்றிட்டு வரக்கூடிய பயிற்சி முறைகளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த பிரமிடு வழியாக மேலே போய் உட்காந்து நம்ம வந்து நின்னம்னாவே அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் எவ்வளோ ஆற்றல் வந்து கிடைக்குன்னு வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். உள்ளேயே உட்காந்து தான் மெடிடேஷன் பண்ணணுன்றது கிடையாது. உள்ளே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலேருந்து அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியிலேருந்து மொத்த காஸ்மிக் எனர்ஜியும் கீழே இறங்குது. நம்ம கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கும்பத்து வழியாக எனர்ஜி வரும். அதுலேருந்து கோயில் கரு வரைக்கும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எனர்ஜி கிடைக்கும். அப்போ உள்ளே யார் வந்து போய் வேண்டுனாலும் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த வேண்டுதல் நடக்கும். அதுபோல் ஒரு ஆலயம் கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிசா பிரமிடு. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஏறுறதே செங்குத்தாக தான் அப்படியே மேலே ஏறி போகணும். மூச்சு விட முடியாத அளவுக்கு ரொம்ப ஹீட்டாக ஹாட்டாக இருக்குது, எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறி போக 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 புருவ மத்தியத்தில் அழுத்தம் தானாகவே ஏற்படுகிறது. அப்படியே மேலே போய் ஏறி அப்புறம் மேலே போய் நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே மேலே ஸ்ட்ரெயிட்டில் மேலே ஏறினீங்கன்னா அங்கே போய் நின்னீங்கன்னா சகஸ்ரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இந்த அமைப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் உள்ளே போயிட்டு வெளியே வரீங்க, இல்லை அந்த சரௌண்டிங்கில் இருக்கும்போதே வைப்பு வந்து தூக்கி அடிக்குது. அவ்வளோ எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியுது. உள்ளுக்குள்ளே எத்தனை உடல்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமாதி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இங்கிலீஷில் சொல்லணுன்னா மம்மி, தமிழில் சொல்லணுன்னா சமாதி. ரொம்ப குழப்பிக்காதீங்க. நம்ம ஆளுங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்க சமாதி அடைந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு 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 நூல் மாதிரி பெரிய பட்டையான நூலில் சுருட்டி ஒரு பாக்ஸில் போட்டு அந்த சவத்தில் போட்டு பத்திரமா வந்து வச்சுருவாங்க. எத்தனை வருடம் ஆனாலும் அந்த உடல் வந்து அந்த கருவாடு மாதிரி அந்த அதான் ஜீவசமாதி நிலை. ஜீவசமாதி அடைந்த அந்த சித்தரையோ மகானையோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உடம்பு அந்த கருவாடு மாதிரி ஆகிடும். ஆனால் உயிர் சக்தி மேலோங்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் கிசா பிரமிட். அடுத்தடுத்து நிறைய பிரமிட்ஸ்க்கு போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை வந்து நிறையா வந்து ஷேர் பண்ண போகிறேன்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போகிறோம். மிகச் சிறப்பான ஒரு யாத்திரையாக வந்து இருக்க போகிறது. இந்த யாத்திரால ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் வந்து நான் முன்னிருந்து இறையொருளால் செய்ய போகிறேன். என்னன்னா, உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முக்திக்கான ஞான பாதையை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களது சக்ரா கிளென்சிங் எல்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களது பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு சிறப்பான வேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பண்ண போகிறோம். பல சக்தி வாய்ந்த ஐயர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பல பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, என்னன்னா தயவு செய்து நான் எங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வைங்கன்னு. இது அதனுடைய முன்னேற்பாடாக என்னுடைய நேரடி கண்காணிப்பில் நேரடி கட்டுப்பாட்டில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் மற்றும் கோச்சஸ், அதாவது லைஃப் கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை தயார் செய்வதற்காக வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 4 நாள் கேம்பாக வந்து இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைய உங்களால் திருத்த முடியல, குழந்தைக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, குழந்தைங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போக முடியல, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரில, குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான முடிவு எடுக்க மாட்டான் பையன், அவனோட ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்க மாட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைய பெற்றுறீங்க, வளர்க்குறது கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அந்த மாதிரி சிரமப்படக்கூடியவங்க எல்லாருக்காகவும் உங்கள் சிரமத்தை வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 நாள் கேம்ப் முடிச்சு போகும்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குழந்தைங்க உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி பெற்றோர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரீஃப் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. என்னோட வழிகாட்டுதலில் தான் முழுக்க வந்து நடக்க போகுது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பெய்டு கிளாஸ் தான் அது. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது குழந்தைங்களுடைய பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.